மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவராக மீண்டும் கமல்ஹாசன் தேர்வு செய்யப்பட்டார். மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல், அழகான மாளிகையை சிதைத்துவிட்டு குட்டிச்சுவரை கட்டி பார்க்கும் முட்டாள்தனமான முடிவு, மத்திய அரசின் இந்த முடிவை வன்மையாக கண்டிப்பது உட்பட 16 தீர்மானங்கள் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுக்குழுவில் பேசிய கமல்ஹாசன், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதெல்லாம் ஆபத்தானது. இந்தியாவுக்கு அது தேவையில்லை, தேவைப்படாது. நாட்டை நடத்தி கொண்டிருப்பது நாம் கொடுக்கும் பணம். சகோதர மாநிலங்களை பட்டினி போடச் சொல்லவில்லை, பகிர்ந்து உண்போம் என்கிறேன். சந்திரனுக்கு ராக்கெட் அனுப்பிய நம்மால் அவர்களுக்கு ஒரு தூது விட முடியவில்லையே. அந்த குரலாகத்தான் நாம் இருக்க வேண்டும். நான் இருப்பேன். ராஜகோபால் என்னும் தெலுங்கு பேசுபவர் இங்கு முதல்வராக இருந்தார். ஆனால் ஒரு தமிழன் பிரதமராக முடியுமா? அதற்கு நாட்டை தயார்படுத்த வேண்டும். கோவையில் நடந்தது தோல்வி என்றால் அவர்கள் வென்று ஆட்சிக்கு வந்தது வெற்றியல்ல என்று கமல் பேசினார். அனைத்து சாதி அர்ச்சகர்களுக்கு இழைக்கப்படும் அவமரியாதையை திமுக அரசு மூடி மறைக்கிறது. இதுவா திராவிட மாடல் சமூக நீதி? அனைத்து சாதி அர்ச்சகர்கள் திட்டத்தின்படி நியமிக்கப்பட்ட அர்ச்சகர்கள் தங்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள், அவமதிப்புகள் குறித்து அளித்த புகார்களின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட குவாட் அமைப்பின் உச்சிமாநாடு உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகளுக்காக 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக சனிக்கிழமை அதிகாலை பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு புறப்பட்டு சென்றார். இந்த பயணத்தின் போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்து உலக நிலவரங்கள் குறித்து பிரதமர் மோடி விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளார். டெல்லியின் புதிய முதல்வராக ஆம் ஆத்மி கட்சியின் ஆதிஷி சனிக்கிழமை மாலை ராஜ்நிவாசில் நடந்த விழாவில் பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் 5 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். சுதந்திர இந்தியாவின் 17வது பெண் முதல்வராகவும் டெல்லியின் 3வது பெண் முதல்வராகவும் ஆகியிருக்கிறார் ஆதிஷி. என்றாலும் டெல்லி சட்டப்பேரவைக்கு இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடக்க இருக்கிற நிலையில் அவர் குறுகிய காலம் மட்டுமே முதல்வர் பதவியில் இருப்பார். வயநாடு நிலச்சரிவு பேரிடருக்காக மத்திய அரசின் உதவி கோரி கேரள அரசு தயாரித்த குறிப்பாணை குறித்து ஊடகங்களின் சில பிரிவினர் பொய்யான செய்திகளை பரப்புவதாக குற்றம் சாட்டியுள்ள அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் இதனை அழிவுகரமான இதழியல் என்றும் சாடியுள்ளார். மேற்கு வங்கத்தில் 42 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இளநிலை மருத்துவர்கள் சனிக்கிழமை பணிக்கு திரும்பினர். அங்குள்ள ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக இளநிலை மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இளநிலை மருத்துவர்கள் சனிக்கிழமை அரசு நடத்தும் மருத்துவமனைகளில் அத்தியாவசிய மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகளில் பணிக்கு திரும்பினர். லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் முக்கிய தளபதி இப்ராஹிம் அகில் கொல்லப்பட்டார். அவரது இழப்பு ஹிஸ்புல்லாவுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இலங்கையின் 9வது அதிபரை தேர்வு செய்வதற்கான வாக்குப்பதிவு சனிக்கிழமை அமைதியாக நடைபெற்றது. இதையடுத்து வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கிய நிலையில் முழுமையான முடிவுகள் ஞாயிற்றுக்கிழமை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை சனிக்கிழமை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. சென்னையில் சனிக்கிழமை 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு ரூபாய் 75 உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 6,960க்கும், பவுனுக்கு ரூபாய் 600 உயர்ந்து 1 பவுன் ரூபாய் 55,680க்கும் விற்பனையானது. வெள்ளி விலையும் ஏற்றம் கட்டுள்ளது. கிராமுக்கு 50 காசுகள் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி ரூபாய் 98க்கு விற்பனையானது. அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதத்தை குறைத்தது, சர்வதேச அளவில் தங்கத்தின் தேவை அதிகரிப்பு ஆகிய காரணங்களால் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அத்துடன் உள்நாட்டிலும் வரும் நாட்கள் நவராத்திரி, தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை காலம் வரவிருப்பதாலும் தங்கம் விலை அதிகரித்து வருகிறது. இத்தகைய சூழலில் வரும் நாட்களிலும் தங்கத்தின் விலை மேலும் உயரவே வாய்ப்புள்ளது என்று நகை வியாபாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது.